Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 146. ஓபன் பண்ணா ஏதோ சீட்டு கட்டி விளையாடுற இடத்த காட்டுறாங்க. அதுல ஒரு வெளுத்த நூடுல்ஸ் மண்டையன் ஜெயிச்சிட்டான். உடனே ஆப்பனண்ட கிண்டல் பண்ணுவான், என்னப்பா காசெல்லாம் காலி ஆயிருச்சா, இனி நீ பேண்டையும் சட்டையும் வச்சுதான் விளையாடணும்னு நக்கல் பண்ணுவான். இவன் பேரு தான் ரோஷியோ. அப்புறம் என்ன, சரி என் பணத்தை எடுத்துட்டு கிளம்புறேன்னு பணத்தை எடுக்க போவான். ஆனா ஆப்போசிட்ல இருக்கவன் கையை பிடிச்சி முறுக்கி நீ என்னைய ஏமாத்திட்டேன்பா. நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலாம்பா. ஆனா ஆப்பனண்ட் இல்ல நீ பண்ணன்னு அடிச்சு சொல்லுவான். இவன் தான் பெலமி. இவன் சர்க்கீஸ்னு இன்னொருத்தனை கூப்பிட்டு இவன் ஏமாத்தினதை நீயும் பார்த்த கரெக்டா நீ கேப்பான். அவன் சரக்கடிச்சுட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பான். அட அவனும் இவன் ஆள் தான். அட ஆமா அவன் சீட் பண்ணிட்டான் நான் பார்த்தேன்னு வர சொல்லுவானா. இப்படி சொன்ன அந்த ரோஷியோ பையலுக்கு செம்ம காண்டாவும். உடனே அட்டாக் பண்ண போவான். ஆனா அதுக்குள்ள பெலமி ஒரு எத்து விட்டு டம்மு 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 டம்முன்னு ஜன்னலை சுட்டு ஒரே மிதி. அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அவன் மேல இருந்து கீழே பதவிட்டு விழுவான். அதுக்கப்புறம் அப்படியே டரரா ஒரு லுக்க விட்டு பயங்கரமா சிரிப்பான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. அவங்க சுத்தி சுத்தி அந்த ஜெயா ஐலாண்ட் எங்கேயாச்சும் இருக்கான்னு பயங்கரமா செக் பண்றாங்க. ஆனா எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. ரொம்ப தூரம் போகணும் போல. வெதரை பார்த்தா நல்லா தான் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்நேரத்துக்கு அவங்க அந்த ஐலாண்ட்ல இருந்து இருக்கணும். ஆனா இன்னும் பொறுமையாவே போயிட்டு இருக்காங்க. இந்த கிளைமேட்டை வச்சு பார்க்கும்போது அந்த ஐலாண்டோட கிளைமேட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் போல. மேல சீகல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பறந்துட்டு இருக்குமா. அதோட அழகா பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பேர்ட்ஸ் எல்லாமே செத்து மேல இருந்து பொத்து பொத்து பொத்துன்னு கப்பல்ல வந்து விழும். என்னடான்னு பார்த்தா யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. சாப்பர் தான் பதறுவானே தவிர லூஃபி இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பாம்பா. பட் இவங்களுக்கு சூற சவுண்ட் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஆனா சாப்பர் கரெக்டா இந்த சைடு இருந்து சுட்டுருப்பாங்கன்னு சொல்லிடுவான். அப்படின்னா ஐலாண்ட்ல இருந்து தான் சுட்டுருக்காங்க. பட் இவங்களால அந்த ஐலாண்டை இன்னும் பார்க்க முடியல. பட் அது இம்பாசிபிள் ஆச்சு. மேல இருந்து உசோப்பு ரொம்ப நேரமா செக் பண்ணிட்டே தான் இருக்கான். ஆனா அந்த மாதிரி எந்த ஐலாண்டுமே தெரியல. எந்த ஸ்னைப்பராலையும் இந்த அளவுக்கு எல்லாம் எய்ம் வச்சு சுட முடியாது. ஏதாச்சும் குண்டு தெரியாம பட்டு செத்துருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அங்கதான் சிக்கலே. 3 பேரும் எப்படி செத்துருக்கும். சாப்பருக்கு அதான் ஆச்சரியமா இருக்கும். ஆனா நிஜமாவே ஒருத்தன் சுடதான் செஞ்சிருப்பான். அதுவும் கேஷுவலா ஒரு வீட்டு மேல உட்காந்துக்கிட்டு. அப்ப அந்த ஜெயா ஐலாண்ட காட்டுறாங்க. அதுல ஒரு வெளுத்த மண்டை கிட்ட ஒரு தடிமாட்டு பையன் என்னைய தெரியுமாடான்னு கேட்பான். தெரியாதுன்னு சொன்ன உடனே நான் தாண்டா ஃபைட்டிங் சாம்பியன், என்கிட்ட சண்டைக்கு வாடான்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி பல கேசுங்க ஊருக்குள்ள தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது. இங்க நம்மளே ஒரு வழியா ஐலாண்ட கண்டுபிடிச்சாச்சு. தூரத்துல இருந்து பார்க்கும் போதே தெரியுது அந்த மொத்த ஐலாண்டுமே நீட்டா சூப்பரா இருக்கு. அதுவும் அங்க ரெசார்ட் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ஆர்வம். சட்டை போட்டுன்னு போய் சேரலான்னு வேகமா போவாங்க. அப்ப வழியில அங்க நின்னுட்டு இருக்க கப்பல்லாம் பார்த்தா ஆண்டா மிருகம், குதிரை, எரும மாடு, ஈகிள்னு கப்பலை வெரைட்டியா ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. அது எல்லாமே பைரட்ஸோட கப்பல். அது எப்படி ஒரு ஊர்ல பைரட்ஸ்ங்க இப்படி லைனா ஆர்டர் வைஸ் நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க, அதுவும் ஓப்பனா ஹார்பர்ல. அதுதான் இப்ப நம்மளுக்கு பெரிய அதிசயமா இருக்கு. சரின்ட்டு அந்த டவுனுக்குள்ள எட்டி பாப்பாங்க. அங்க ஒருத்தன் கதறிட்டு இருப்பான், நீ காப்பாத்துங்க, நீ கொல்ல போறான்னு. ஐயோ என்னடா அந்த டவுன் இப்ப இருக்கு, நீங்க பதறிட்டு இருப்பாங்க. அடிச்சது வேற யாரும் இல்ல, நான் தாண்டா சாம்பியன் ஒரு பரங்கி மடைய வந்தால அவன் தான். ஒரு பொடி பையில அடிச்சு போட்டுட்டு நான் தாண்டா மாசு, மத்தவெல்லாம் லூசுன்னு கத்திட்டு கிடப்பான். இடையில ஒருத்தர் வந்து ஏண்டா லூசு, தப்பான ஆள் மேல கைய வச்சிட்டாராமா. என்னடானா அவன் வச்சிருக்க சிம்பிள் வந்து ரோஷியோ கேங்கோடது. அதான் முதல் சீன்ல பெலமி கூட அடி வாங்கி கீழே வந்தானே அவனோட கேங்கு. அவனை பத்தி நீ கேள்விப்பட்டதுலயா, அவன் பயங்கரமானவன், மோசமானவன். அவனுக்கு மட்டும் 42 மில்லியன் பெரிஸ் இருக்கு. அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படி இப்படின்னு அலர்ட் பண்ணுவான். ஆனா அவன் பில்டப்ப குறைக்கிற மாதிரி இல்ல. அதே நேரம் இந்த கிளப்ல காட்டுறாங்க பெலமிய பார்த்து நிறைய பேர் அங்க மோசமா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் தோத்துட்டாங்கறக்காக ஏமாத்திட்டான்னு சொல்லி ஆப்பனன்ட்டிய போட்டு பொலன்னு பொளந்து கட்டிட்டான்ல, அவன் கை வச்சது ரோஷியோ மேல. கண்டிப்பா தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. நான் ஆப்போசிட்ல இருக்கவன் டேய் அவன் பெலமி, அவனுக்கு 55 மில்லியன் பெரி இருக்கு, இவனை பெலமி த ஹைனான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவன் பயங்கரமான ஆளாமா. இங்க கீழே ரோஷியோன்னு ஒருத்தன் இருந்தான்ல, அவன் இழுத்துட்டு இருக்கான் போல. சோ டாக்டர் வேணும்னு சொல்லி கத்திட்டு கிடப்பானுங்க. அதை கேட்ட பெலமி நேரா ஜன்னலை உடைச்சுக்கிட்டு மேல இருந்து அப்படியே குதிப்பான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. ஒரு வழியா ஐலாண்டு உள்ள வந்தாச்சு. அங்க பார்த்தா எல்லாம் ஒரே கூத்து தான். இந்த ஐலாண்டு நம்மளால இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஐலாண்டு மாதிரியும் இல்ல, டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கு. சொல்ல போனா பைரட் ஐலாண்டுன்னு சொல்லலாம். ஒரே ஃபன்னான டவுன் தான். ஆனா நமிக்கு என்ன பீதினா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நம்மளுக்கு பஞ்சாயத்து பண்ணாம வந்ததே இல்ல. இவங்களுக்கு டவுனை பார்த்தாலும் கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. ஏன்னா இருக்கிறது பூரா பைரட்ஸ். அதனால சண்டை போடாம வர்றது இம்பாசிபிள். உடனே நமி என்ன பண்ணிடுவா, வேற வழி இல்ல நான் தான் இவனுல பாத்துக்கணும்னு குடுன்னு அவனுக்கு கூட ஓடிடுவா. சாப்பரும் உசோப்பும் கப்பலை விட்டு இறங்குற மாதிரி இல்ல. பைரட்ஸ்ங்கல்ல அதான் கொஞ்சம் பீதி. அவனே ஒரு பைரட்டுங்கிறத இந்த மாதிரி ஒரு நிலைமையில மறந்துடுறான். நமி போறான்னு தெரிஞ்சவனையே சஞ்சியும் நான் கிளம்புறேன்பா. உசோப்பு விட மாட்டான். ஏன்னா சஞ்சியும் போயிட்டான்னா சண்டை போடுறதுக்கு ஆளே இல்ல. யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்றது. அதனால தயவு செஞ்சு போகாம எங்க கூடவே இருறான்னு சொல்லி 2 பேரும் கதறுவானுங்க. சரி ரைட் விடுங்க, அவ வர்றதுக்குள்ள நான் ஒரு நல்ல காஃபி போட்டு வைக்கிறேன்னு இங்கே இருந்துக்குவான். ரோபின் எங்கன்னு பார்த்தா அவன் ஆளை காணும். இங்க இவங்க பாட்டு உள்ள போவாங்க. பாக்குற எல்லாமே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். எல்லாம் அடிச்சுக்குவானுங்க, புடிச்சுக்குவானுங்க, ஓடுவானுங்க, சண்டை போடுவானுங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா நமி தெளிவா சொல்லிடுவா, 2 பேரும் சண்டையே போடக்கூடாது ஓகேவான்னு. அவனுங்க வாக்கியமானுங்க, என்னடா சத்தம் கம்மியா இருக்கு, சண்டை போட்டீங்க தொலைச்சிருவேன்னு மிரட்டி தான் கூட்டு போவா. இன் கேஸ் ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆனா கூட உடனே இந்த டவுனை விட்டு கிளம்பிடணுமாமா. ஏன்னா இவனு ஏதாச்சும் பிரச்சனை எழுதிட்டு வந்தாங்கன்னா ஸ்கை ஐலாண்டுக்கு போறதுல வேற ஏதாச்சும் பிரச்சனையாகும். அதனால பேசாம இருக்கணும்னு சொல்லி கூட்டு போவா. அப்போ போற வழியில ஒருத்தன் குதிரையில ஏற முடியாம அப்படியே பொத்துன்னு விழுவானா.
பார்த்தா அப்படியே உடம்புக்கு முடியாம நடுங்கிட்டு இருப்பான். இல்ல நம்மளால பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு வேற சொல்லுவானா. சரி ரைட், நம்ம என்ன சண்டையா போறோம், ஒரு லூசு பைய ஹெல்ப் கேக்குறான்னு சொல்லி தூக்கி குதிரையில போட்டா அந்த குதிரை கவுந்துரும். மொத்தத்துல 2 பேருமே வீக்கா இருக்காங்க. இப்ப நம்ம பையில ஏத்தி விட்டானுல்ல, அதுக்கு கைமாறா இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பான். ஆனா ஜோரோ வேண்டானிருவான். ஏன்னா அந்த ஆளை பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கான். தெரியாதவங்க எது கொடுத்தாலும் சாப்பிட கூடாதுல்ல, அதனால வேண்டானிருவான். ஆனா லூஃபி அப்படி இல்லையே, ரசத்தையே கொடுத்தாலும் டேஸ்டா இருக்குன்னு இன்னொரு ஜக்கு வாங்கி குடிப்பான். சோ உடனே அந்த பழத்தை வாங்கி லபக்குன்னு கடிப்பான். அப்படி இங்க அவன் கடிப்பான், அங்க வெடிக்கும். ஏன்டா இந்த மாதிரி தெரியாத ஆள்கிட்டலாம் வாங்கி சாப்பிட்டா வெடிக்க மாட்டான்னு வேற டவுட். உடனே அவன் குதிரையில கடந்துட்டு அப்படியே சிரிப்பானா. நமிக்கு பீதி ஆயிருச்சு. ஒருவேளை இதான் மேட்டரா இருக்கும்னு அந்த ஆப்பிள துப்புடா துப்புன்னு கழுத்தை பிடிச்சு நெருக்குன்னு நெருக்குவா. அந்த முழுங்கிட்டனே என் வாயில ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி சமாளிப்பான். இங்க ஜோரோ என்னடா பண்ண என்ன பண்ணன்னு கேட்டா, அட அதுலயும் ஒண்ணு இல்ல, இந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமும் இல்ல. இன் கேஸ் நீ மோசமான ஆப்பிள சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா முத கடியிலேயே செத்துருப்ப. ஆனா நீ லக்கி சாகலாம்பா. அதே நேரம் இங்க இந்த பெலமி மேல இருந்து உடைச்சிட்டு குதிச்சான்ல, அவன் நேரா ரோஷியோ மேலதான் குதிச்சிருப்பான். கீழே பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பதறிட்டு இருப்பாங்க. ஒருவேளை போற ஆரம்பிச்சிருச்சா இப்படி பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்களேன்னு. அந்த பெலமிக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு. அங்க இருக்க துணியோட சிம்பலை பார்த்தா கண்டிப்பா அவன் தான் வந்திருக்கணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லன்னு அவனை பத்தி பயங்கரமா பில்டப் பண்றதோட இங்க நம்மளுக்கு ஜெயா ஐலாண்டுக்கு வந்தாங்கல்ல, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நமிக்கு செம காண்டாகுது. என்ன இந்த டவுன் இவ்வளவு மோசமா இருக்குதுன்னு. லூஃபி எல்லாம் அட விடுமா அப்படித்தான் இருக்கும்னு கேஷுவலா எடுத்துக்குவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனாதையா ஏன் செத்தோன்னு தெரியாமையே செத்துருப்படா பண்ணி போயலாம்பா. அட அதான் அவன் ஆப்பிள கொடுத்து எடுத்து சாப்பிட்டான்ல, அதுல மட்டும் விஷம் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும். அட நடக்கிறப்ப நடக்கும், ஃப்ரீயா விடுமா. அந்த டைம் திடீர்னு மேல இருந்து ஓன்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா அந்த பைல்வான் தான். அதான் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு சண்டைக்கு வாடான்னு சண்டை போட்டுட்டு இருக்கானே அந்த பைத்தியக்கார பையன் தான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவனை பார்த்து பதறுவாங்க. ஏன்னா இவன் வந்தானாலே யாரையாச்சும் அடிச்சு போட்டுறான். அதுக்காண்டி அவன் ஃபேமஸான ஆள் எல்லாம் இல்ல, எல்லாருமே அவன் யாருனே தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவனே அவனை ஃபைட்டிங் சாம்பியன் சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்கணும்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்களா. உடனே நம்ம ஆளுக்கு வெறியாயிரும். சாம்பியனா அப்ப ஒரு கை பார்க்கணுமேன்னு. ஆட நம்ம பையலுக்கு தான் எப்பவுமே போட்டி போட்டுக்கிட்டே இருப்பானுல. நம்பி கத்திட்டு கிடப்பா சண்டைக்கெல்லாம் போக கூடாதுன்னு. ஏன்னா இவனுக்கு சண்டைக்கு போனானுங்கன்னா அது கண்டிப்பா பெரிய கலவரமாகும். இதுல வேற இந்த டவுனே பயங்கர மோசமா இருக்கு. யார பிடிச்சி ஸ்கை ஐலாண்டுக்கு போற ரூட்டை கேட்கறதுனே தெரியல. சார் ரைட் அப்படியே ஒரு ஹோட்டலுக்குள்ள போவாங்க. அந்த ஹோட்டல் தான் கொஞ்சம் நிசப்தமா அமைதியா இருக்கும். நமிக்கும் செம ஹாப்பி. அப்பாடா இப்பேற்பட்ட டவுன்ல இப்படி ஒரு ஹோட்டலான்னு. அதுதானே முதல்ல டவுட் ஆயிருக்கணும். நான் அதை பத்தி அவங்க யோசிக்கவே இல்ல. அந்த இடத்தை பார்க்கவே வெக்கேஷனுக்கு வந்து என்ஜாய் பண்ற இடம் மாதிரி இருக்கும். இங்க யாருமே இல்லன்னா கூட நம்ம லூஃபியால ஃபுட் எல்லாம் ஸ்மெல் பண்ண முடியுது. சோ இப்படி இவங்க ஜாலியா பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒருத்தன் ஆடிட்டே வந்து பெர்மிஷன் இல்லாமலாம் உள்ள வரக்கூடாது, வெளியே போங்க. ஏன்னா இப்ப இந்த டிராபிக்கல் ஹோட்டலை பெலமி புக் பண்ணிருக்கானாமா, அதுவும் பார்ட்டிக்காக. அதனால மத்த கெஸ்ட் யாரையுமே இவங்க உள்ள விடுறது இல்ல. அதனால நீங்களே வெளியே போங்கம்மா. ஏன்னா அந்த பெலமி யாரையாச்சும் வந்து பார்த்தான்னா கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்து பண்ணிடுவானாமா. அதனால கெஞ்சி கேட்கிற நீங்களே வெளியே போயிருங்கன்னு நடிகிட்டே சொல்லுவான். நமிக்கே காண்டாயிரும். அப்படி ஹோட்டலுக்கு வந்தா என்ன பஞ்சாயத்து, யார் அந்த பெலமி, ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பெலமியோட பைரட்ஸான சர்க்கஸும் லில்லியும் அங்க வந்துருவாங்க. வரும்போதே கத்திட்டே தான் வருவாங்க. என்னன்னா ஏகப்பட்ட காசு கொடுத்து இந்த டிராபிக்கல் ஹோட்டலை புக் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டவங்க எல்லாத்தையும் உள்ள விட்டா அது எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும். சர்க்கஸ் வந்து பார்த்துட்டு டே பொடி பையல ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போன்னு மிரட்டுவானா. உடனே லூஃபி கேஷுவலா எப்பா நான் இவனை பொழந்துட்டுமான்னு கேப்பான். நமி வேண்டவே வேண்டான்னு கத்துவா. அவனுக்கு சிரிப்பா வரும். ஏன்னா நம்மளால நோஞ்சா மாதிரி இருக்கான்ல, அதனால கிண்டல் பண்ணுவான். ஆளும் மண்டையும் தொப்பியும் இந்த காசுன்னு சொல்லி கொஞ்சம் சில்லறைய தூக்கி போட்டு போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு போ அப்படின்னு கேவலமா ட்ரீட் பண்ணுவான். இல்ல வேற அந்த கூட இருக்க லில்லிங்கிறவ ஏன் சர்க்கஸ் காசை வேஸ்ட் பண்றேன்னு கேப்பா. 2 பேத்துக்கும் உள்ளுக்குள்ள தகன்னு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நமிக்கெல்லாம் செம்ம காண்டு. ஆனாலும் பல்ல கடிச்சு நிப்பா. நம்ம லூஃபியோட தான் ரவுஸ். காசை பார்த்தவனே ஐயின்னு எடுக்க போவான். அவன் வாயோட புடிச்சு வாடான்னு சொல்லி இழுத்துட்டு போவா. போகும்போது கூட என்னப்பா வேண்டாமான்னு கேவலமா நக்கல் பண்ணுவான். அப்ப உள்ள இருக்க ஒருத்தன் எப்பா அவங்கள ரொம்ப டீஸ் பண்ணாத, அதுல இருக்க ஒருத்தனுக்கு பவுண்டி இவ்வளவு இருக்குன்னு நம்ம லூஃபியோட பழைய பவுண்டி போஸ்டர் காட்டுவான். அதான் 30 மில்லியன் பெரிஸ் அப்படின்னா அவனும் பல பேர்த்த பார்த்துட்டு தான் இங்க வந்திருப்பான். இத சொன்னாங்க முரட்டுன்னு ஒருத்தி. உன் கூடயும் என் கூட எல்லாம் கம்பேர் பண்ணா இவெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சுண்டக்கா பைய தூக்கி குப்பையில போடும்பா. சரி என்னவா இருந்தாலும் அவனும் ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிருக்கான்ல, அப்படியே அவனால எல்லாம் இனி சர்வை பண்றது கஷ்டங்கிற மாதிரி கிண்டலா பேசுவானுங்க. சர்க்கஸ் வந்து எது 30 மில்லியன் பெரிஸா அப்படின்னா கண்டிப்பா இந்த பெலமீட்ட காட்டணுங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க நமி எல்லாம் செம்ம காண்டுல சரக்கு அடிச்சிட்டு இருப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் கேவலப்படுத்தி இவங்க விட்டுட்டு வந்ததே இல்ல. நிஜமாலே ரொம்ப கேவலமா இருக்கும்பா அந்த கடை ஓனர் பெரிய மீச. அட இந்த டவுனே பைரட்ஸ நம்பிதான் இருக்கு. அவனு இங்க வந்தானுங்கன்னா ஏகப்பட்ட பணத்தை தனியா செலவு பண்ணுவானுங்கப்பா. நமி அப்பவும் கான்ல தான் கத்திட்டு இருப்பா. எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் நீ கூல் டவுன் ஆகவே மாட்ட போல. சரி இந்த இன்னொரு கேர்ள் படின்னு கிளாஸ் கொண்டு வந்து வைப்பான். இப்ப என்னன்னா இந்த இடத்துல பயங்கரமான ஆளுங்க ஏகப்பட்ட பேர் வரத்தான் செய்வாங்க. அதனாலேயே எப்பவும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருந்தா அந்த டவுன்ல எல்லாம் இருக்கவே முடியாது. சோ எவ்வளவு சேஃப்டியா இருக்க முடியுமோ இருந்துட்டு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க, இல்லன்னா பஞ்சாயத்து தாங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். நமிக்கு இந்த டவுனை சுத்தமா புரியலையாமா. இத சொன்ன உடனே அந்த பெரிய மிஸ்ஸா பாராட்டுவான். என்னன்னா மூளை இருக்கவன் எல்லாமே இப்படித்தான் சொல்லுவாங்கன்னு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆளுகளை நான் ரொம்ப ரேரா தான் பாக்குறேங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்ட்ல 4 நாள் இருந்தா லாக் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வேணா நீங்க அடுத்த ஐலாண்டுக்கு போலாம். ஆனா அது வரைக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம இருந்தா சரியுமா. நமி அவ கைய பார்த்துட்டு 4 நாளா இங்க எல்லாம் 2 நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். அந்த டைம் லூஃபியும் பக்கத்துல இருந்த ஒரு தடிமாட்டு பயலும் ஒரே மாதிரி கடைக்காரனை கூப்பிட்டு ஒரே மாதிரி பேசுவானுங்க. ஆனா என்ன கடைசியில
பேர்ல ஒருத்தன் நல்லா இருக்கும்பா, ஒருத்தன் நல்லா இல்லமா. ரெண்டு பேரும் உடனே முறைச்சுக்குவானுங்க, ஒரே மாதிரி சரக்கு அடிப்பானுங்க, ஒரே மாதிரி ஏப்ப விடுவானுங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி சொல்லுவானுங்க, இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான், இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். எப்படின்னா செரி பையன் நல்லா இருக்குன்னு சொன்னவன் இந்த ட்ரிங்க் நல்லா இல்லம்பா, இந்த ட்ரிங்க் நல்லா இருக்குன்னு சொன்னவன் செரி பையன் நல்லா இல்லம்பா. உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டெரரா லுக் விட்டுவானுங்களா. மீசக்காரன் பார்த்துட்டு நான் ஒன்னும் குக்கு இல்ல, நீங்க நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லாமா. லூஃபி 50 ஸ்டீக் ஃபுட் கேப்பான், அந்த தடிய 51 செரி பை கேப்பான். உடனே நம்மால அப்படின்னா எனக்கு 52 கொடும்பா, 53 கொடும்பா. இப்படியே ரெண்டு பேரும் ஐபிஎலுக்கு ஏதோ ஏலம் எடுக்கிற மாதிரி மாத்தி மாத்தி நம்பரை ஏத்திக்கிட்டே போவானுங்க. அட சில்ற பயிலான்னு பார்த்து முழிச்சிட்டு இருப்பாங்களா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை நிப்பானுங்க. பார்க்கவே செம காமெடியா இருக்கும். ஆனா நமி தான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே. அது மட்டும் இல்லாம டசன் கணக்குல ஸ்டிக்ஸ் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட காசும் இல்ல, அதனால மூடிட்டு இருக்கிறத மட்டும் தின்னு நம்ம ஒண்ணு இங்க ஷாப்பிங்க்கு வரலாம்பா. உடனே அந்த தடிய அப்ப நீ பைரட்டான்னு கேப்பான். ஆமாடா பைரட்டுன்னு. உடனே அப்ப பவுண்டி எவ்வளவுன்னு கேட்டா 30 மில்லியனும்பா. உனக்கெல்லாம் 30 மில்லியனா? வாய்ப்பே இல்ல, பொய் சொல்லாதேம்மா, உண்மைதான்டா மாங்கா மடையான்னு கத்திட்டு இருப்பானா. கடைக்காரன் சண்டையெல்லாம் போடக்கூடாது, இந்த 50 செரி பை இருக்கு எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லி அந்த தடியிட்ட கொடுப்பான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படி கரெக்டா அவன் வெளியே வருவான். பெலமி உள்ள போவான். அந்த தடிய பெலமிய ஒரு லுக் விட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். உள்ள வந்த பெலமி இங்க ஸ்டார் ஹேட் பைரட் எங்கடா இருக்கான்னு கேப்பான். அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் அலண்டு போயிருவானுங்க. ஏன்னா வந்திருக்கிறது பெலமி, சரியான அரக்கு இருக்கேன், எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. லூஃபி எல்லாம் கேஷுவலா லுக் விடுவானா. நீ தான் 30 மில்லியன் பவுண்டி ஆன உடனே ஆமாடாமா ரைட், சைத்தான் சைக்கிள்ல வருது. இவன் தான் அந்த டிராபிக்கல் ஹோட்டல புக் பண்ணியிருந்தது. ஆனா ஆளு பார்த்தா அந்த அளவுக்கு ஒர்த்தாலேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் லூஃபிய பார்த்துட்டு இவனுக்கு போய் 30 மில்லியன் பவுண்டியா, நம்பவே முடியலம்பானுங்க. இங்க பெலமி அப்படியே பொறுமையா லூஃபி கிட்ட வருவான். ஆய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. என்னடா இது இன்னைக்கு பூரா வளர்ந்து கட்டவனுங்களா வரானுங்க, எத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்து தான் நானும் எஸ்கேப் ஆறது, என்னால முடியலமா. வந்தவன் கடைக்காரங்கிட்ட இங்க இருக்கிறதுலயே காஸ்ட்லியான சரக்கா குடு, அண்ட் அவனுக்கும் என்ன வேணுமோ அதை கேட்டு குடுப்பான். அப்ப பெலமியோட ஆளுகெல்லாம் உள்ள என்ட்ரி கொடுப்பானுங்க. மொத்தத்துல ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது. அட வந்தவனே ஒருத்தனை போட்டு தள்ளி அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த சேர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா சொன்னதை கேட்கலன்னா போட்டுருவானுங்களாமா. இதை பார்த்து அங்க இருந்த நிறைய பேர் பயந்து வெளியே ஓடிடுவானுங்க. ஏன்னா மொத்த கேங்குமே இங்க இருக்குன்னா கண்டிப்பா சரக்கடிக்க மட்டும் வந்திருக்க மாட்டானுங்க, கலவரம் கன்ஃபார்ம். இங்க கடைக்கார 2 கிளாஸ்ல கொண்டு வந்து வைப்பானா. பெலமி குடின்னு சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு எடுத்து வாயில வைப்பான். உடனே அப்படியே மண்டையோட புடிச்சு அந்த டேபிள்ல ஒரே அடி, அந்த டேபிளே 2ஆ பளந்துரும். அத்தனை பேரும் இந்த சீனை பார்த்துட்டு ஒரு செகண்ட் மிரண்டுருவாங்க. அடேங்கப்பா என்ன அடின்னு. இவெல்லாம் ஒரு டம்மி பீஸ், இவங்கிட்ட போய் நீ விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்மால அவன் கழுத்துல கத்திய வச்சிருப்பான். ஏன்டா சண்டை போட போறேன்னு முன்னாடியே சொல்லலாம்பா. இங்க நமி பின்னாடி வந்து ஜோரோ வேண்டவே வேண்டாம்பா, ஏன்னா வந்ததுல இருந்தே இவங்க எந்த இன்ஃபர்மேஷனுமே இந்த டவுன்ல வாங்கல. ஜோரோ உடனே வாய மூடு, இவன் ஒருத்தனை மட்டும் காலி பண்ணிக்கிறேன்பா. அந்த டைம் லூஃபி கேஷுவலா இருந்துருச்சு. ஓ என்னை அடிக்க ரெடியா வந்திருக்கியான்னு கேப்பான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் உசுப்பத்தி விடுவாங்க. ஓ மை காட், பெலமிய பொளக்க போறானா, காமான் ட்ரை பண்ணு, உன்னால முடியும் முடியும்னு. உடனே பெலமி விழுந்து விழுந்து சிரிப்பான். ஏன்னா நம்மால பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருக்கு, அதனால இதெல்லாம் சண்டைன்னு சொல்லாதீங்க, ஜஸ்ட் டெஸ்ட்னு சொல்லுங்கப்பா. சரி நீ எவ்வளவுதான் ஸ்ட்ராங்னு செக் பண்ணிடுவோம். உடனே லூஃபியும் சண்டைக்கு ரெடியா நிப்பான். ஆனா அந்த டைம் நம்ம நமி வேண்டா லூஃபி எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மீசக்காரங்கிட்ட ஸ்கை ஐலாண்டுக்கு எப்படி போகணும்னு கேப்பா. அவ்வளவுதான், அதை கேட்டவனே அங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயில கூடுவாங்க. அவங்க அப்படி ஷாக் ஆனதை பார்த்து நம்ம ஆட்களே ஒரு செகண்ட் மிரண்டு போயிட்டாங்க. அது என்ன அவ்வளவு பெரிய இடமான்னு. கடைசியில பார்த்தா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. ஏன் அப்படி என்ன நம்ம காமெடி பண்ணிட்டோம்னு முழிச்சுக்கிட்டே லுக் விட்டா அவனுங்க ஸ்கை ஐலாண்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி சிரிப்பானுங்க. ஆனா நமியோட லாக் போஸ்ட் அப்படித்தானே பாயிண்ட் பண்ணுச்சு. அந்த விஷயத்த சொன்னா அதையுமே சொல்லி கிண்டல் பண்ணுவானுங்க. லாக் போஸ்ட் தான் அசால்ட்டா உடஞ்சிருமே, அதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கேன்னு ரொம்ப கேவலமா நக்கல் பண்ணுவானுங்க. வெலமி என்ன சொல்லுவானா, இதெல்லாம் பழங்காலத்து கட்டுக்கதையாமா, அத போய் ஒரு விஷயமா நம்பிட்டு வந்து இங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு ரொம்ப கேவலமா கேட்பான். அங்க இருந்த அத்தனை பேத்துக்கும் சிரிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டீங்க. நீங்க அடிக்கிற அலைக்கும் காத்துக்கும் ஏகப்பட்ட கப்பல் மேல இருந்து விழத்தான் செய்யும், அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாதும்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு செயலர் வானத்துல இருந்து ஒரு கப்பல் ஒண்ணு கீழே விழுந்ததை பார்த்தானாமா. அப்படின்னா கண்டிப்பா ஸ்கைலயும் ஒரு ஐலாண்ட் இருக்கணும் தானே, அது மேபி வேற ஒரு உலகமா இருக்கலாம்னு அவனே இமேஜின் பண்ணிட்டான். இது எல்லாமே முட்டாள்தனமான ஒண்ணு, அதை போய் உண்மையை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களேன்னு ரொம்ப ரொம்ப நக்கலா பேசுவான். சுத்தி இருக்கவங்களோட சிரிப்பு அடக்க முடியல, விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஆக்சுவலா இங்க பெலமி வந்ததே அவனோட க்ரூல புது ஆளுகளை சேர்த்ததுக்காக தான். சோ அதுக்கு தான் நம்ம லூஃபி அடிச்சு டெஸ்ட் பண்றான்னு சொன்னான். ஆனா நம்ம ஆளுகளை பார்த்தா சுத்தா முட்டா பாலியெல்லாம் தெரியுதாமா. பைரட்ஸ் எல்லாம் பயங்கர கனவுலோட கிளம்புவாங்களே, அதான் சிட்டி ஆஃப் கோல்டு, சிட்டி ஆஃப் எமரல்டு, இல்ல பெரிய ஹிடன் ட்ரெஷர், ஒன் பீஸ், இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை. கண்மூடித்தனமா அதை நம்பி கனவு கண்டுட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி கட்டுக்கதைக்கு ஆசைப்பட்டு கடல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சாவு கன்ஃபார்ம். ஆனா அவங்க சாகரப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா அவங்க கனவுக்காக தான் இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா. இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா? அவங்க எல்லாம் ஒரு தோத்தாங்குடின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். ஏன்னா லூஃபியே ஒன் பீஸ்ங்கிற கனவோட தான் இவ்வளவு தூரம் வந்தான். சோ அவன் முன்னாடி இப்படி பேசினா காண்டாவும் இல்ல. பட் ஆனாலும் லூஃபி எதுவும் பண்ண மாட்டான். அந்த டைம் பெலமி என்ன சொல்லுவா, நீ எல்லாம் ஒரு முட்டா பைடான்னு சொல்லி மண்டையோட ஒரு அடி அப்படியே போத்தனே விழுவான். அது மட்டும் இல்லாம நம்ம பையல பார்த்து நோஞ்சான், இவன மாதிரி ஒரு வீக்கான பைரட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, உன்னை போய் நாங்கெல்லாம் அடிச்சோன்னா அதை விட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இல்லன்னு மூஞ்சிக்கு பக்கத்துல பாட்டில எல்லாம் தூக்கி போட்டு உடப்பானுங்க. இல்ல வேற பெலமிய இன்னும் அடி அடின்னு வேற உசுப்பேத்தி விடுவானுங்களா. அவன் உன்னை அவ்வளவுதானே செஞ்சிட வேண்டியதாமா. நமிக்கு தெரிஞ்சு போச்சு, இப்படியே விட்டா அவன் கண்டிப்பா நம்மளால
ஆளுகளை கொன்றுவான்னு. அதனால என் சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அவனுல போட்டு பொல்லந்து எடுத்துருங்கன்னு சொல்லுவா. ஆனா லூஃபி ஜோரோவை கூப்பிட்டு என்ன ஆனாலும் சரி அவனுல அடிக்காதம்பா. ஏன் இவன் இப்படி சொல்றான்னு ரெண்டு பேத்துக்குமே ஷாக்கு. இன்னையோட நீ காலிடான்னு சொல்லி அந்த பெலமே வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.